இன்று மே 17 வேர்ல்ட் ஹைப்பர்டென்ஷன் டே, அதாவது உலக அளவில் உயர் இரத்த அழுத்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு அழுத்தமான உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக இரவு பகலாக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இதில் நம்முடைய உடலை நாம் பராமரிக்க தவறிவிடுவது தான் இங்கு முக்கியமாக கவனிக்கப்படுது. ஸோ இந்த நாள்லையும் நம்முடைய உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வேர்ல்ட் ஹைப்பர்டென்ஷன் டே, உயர் இரத்த அழுத்த தினமாக உலக அளவில் கொண்டாடுறாங்க. இந்த உயர் இரத்த அழுத்தம் என்பது சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடலுக்குள்ள மெதுவாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தான் இதை சைலண்ட் கில்லர், அமைதியான கொலைகாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரில் சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பலருக்கு எந்த அறிகுறியுமே தெரியாது. ஆனால் இதயம், மூளை, சிறுநீரகம், கண் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பாக மெதுவான ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த உயர் இரத்த அழுத்தம். ஸோ இந்த வீடியோவில் உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன, ஏன் வருது, இதோட அறிகுறிகள் என்ன, எந்த உணவுகள், எப்படிப்பட்ட உணவுகள் சாப்பிட வேணும், எப்படிப்பட்ட உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் ஒரு ரெகுலர் செக்கப் தேவைப்படுது, இதை பற்றியது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர்டென்ஷன் என்றால் என்ன? நம்முடைய இதயம் இரத்தத்தை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்புது. அந்த இரத்தம் நரம்பு வழியா செல்லும் போது ஏற்படும் அழுத்தம் தான் இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம். நார்மலா இந்த இரத்த அழுத்தம் ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120/80 mmHg, அதாவது 120/80 என்ற அளவில் இருக்கணும். இந்த அளவு தொடர்ந்து 140 கீழ் 90, அதாவது 140/90 அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவருக்குள்ள இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது இதயத்திற்கான வேலைப்பளு கூடுது, இரத்த நாளங்களுக்கு அழுத்தம் ஏற்படுது, உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இங்கே முக்கியமாக கேட்கப்படும் கேள்வி, ஏன் ஒருத்தருக்கு உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் வருது அப்படின்றது தான். வாங்க நான் சொல்கிறேன். அதிக அளவு உப்பு சேர்த்துக்கொள்வது, அளவுக்கு அதிகமான ஆயில், ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, உடற்பயிற்சியே செய்யாமல் இருக்கிறது, அதிக அளவு மன அழுத்தம், எல்லாத்தையும் தன்னுடைய மனதில் எடுத்துக்கொண்டு தூக்கம் இல்லாதது, தூக்கமின்மை, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அதிக உடல் எடை, ஒரு சிலருக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நம்முடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் இருக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் காரணம். அது போக இன்றைய காலகட்டத்தில் இளம் வயதிலேயே இந்த இரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. அதற்கு காரணம் ரொம்ப லேட்டாக தூங்குறது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, சரியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது இல்லை, மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இப்படி பல பிரச்சனைகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்க்கும்போது தலைவலி இருக்கும், மயக்கம், இதய துடிப்பு, ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, சில நேரம் மூச்சு விட முடியாது, கண் மங்குறது, இது எல்லாமே அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ரெகுலராக ஒருத்தர் தன்னுடைய ஹெல்த்தை செக் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்தது, ஒருவருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ட்ரிக்டாக ஒரு சில டயட்டை ஃபாலோ பண்ணணும். காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும், கீரைகள் எடுத்துக்கொள்ளணும், பழங்கள், நட்ஸு, குறைந்த கொழுப்புள்ள பால், ஒமேகா 3 உணவுகள், இதெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதிகமாக நீர் குடிங்க. நீங்கள் குறைக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது உப்பு சேர்த்துக்கொள்வதை ரொம்பவே குறைக்கணும், ஆயில் ரொம்ப சேர்த்துக்கொள்ளக்கூடாது, பேக்கெட் ஃபுட்ஸ், அதாவது ஃப்ரோசன் சிக்கன், மட்டன் இப்படின்னு பேக்கிங்கில் வரக்கூடிய எல்லா பொருட்களையும் தவிர்ப்பது மிகவும் கட்டாயம். சிப்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோகோகோலா, ஸ்ப்ரைட், அது மாதிரி ஐட்டங்கள், தென் ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ், பீட்சா, இது மாதிரி உள்ள இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். நாம் சாப்பிடும் ஊறுகாய், அப்பளம், ஸ்நாக்ஸ் எல்லாத்துலேயுமே சோடியம் இருக்குது. ஸோ இது எல்லாம் குறைக்க வேண்டியது கட்டாயம். அடுத்தது, உணவை மட்டும் கட்டுப்படுத்தினால் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கூடயே ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உணவோடு சேர்த்து இதையும் நீங்கள் கடைப்பிடிப்பது கட்டாயம். அதில்
தினமும் அரை மணி நேரமாவது வாக்கிங் போங்க. மெடிடேஷன், ப்ரேயர் பண்ணுங்க. 7லேருந்து 8 மணி நேரம் கட்டாயம் நீங்கள் தூங்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒருவேளை அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் வாங்க. வாக்கிங் போங்க, இயற்கையை ரசிங்க, மியூசிக் கேளுங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அளவை நீங்கள் கட்டாயம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது மொபைல் பார்க்குறதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. பேசுங்க, இயற்கையை ரசிங்க, மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஒருவருடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அடுத்தது செக்கப் ஏன் முக்கியத்துவமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நோயை சீக்கிரமாகவே கண்டறிதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை முன்கூட்டியே நாம் சரி செய்ய வழிவகுக்கும், வாழ்க்கையை பாதுகாக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு, டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மாதம் கண்டிப்பாக நீங்க செக் பண்ணுங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு செக் பண்ணுங்க. உங்க வீட்லேயே மிஷின் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா தினமும் செக் பண்ணுங்க. தினமும் ஒரே டைம்ல செக் பண்ணிட்டு அதை டெய்லி நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் செக்கப் போகும்போது அந்த அளவை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மெடிசினை எந்த அளவுக்கு கூட்டலாம் குறைக்கலாம் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுடைய உடல் நலத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடி எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா குறைந்தது 6 மாதத்துக்கு ஒருக்காவது ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சர்க்கரை நோய் இருக்குமானால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ரெகுலராக செக் பண்ணணும். உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காவது ஹிஸ்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக ரெகுலர் செக்கப் தேவை. ஸோ இந்த வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே தினத்தில் வாக்குறுதி எடுப்போம், உடலை கவனிப்போம், ஆரோக்கியமான உணவை தேர்வு செய்வோம், மன அழுத்தத்தை குறைப்போம், ரெகுலர் ஹெல்த் செக்கப் செய்வோம். ஏனெனில் ஆரோக்கியமான இருதயம் என்பது ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடித்தளம், ஆரோக்கியமான குடும்பத்தின் அடித்தளம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.